ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நரகத்தின் நீதிபதி எபிசோட் நம்பர் 2. ஈரன் அந்த பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஈரனோட கண்ணு மாற கொலை பண்ணலான்னு போகும்போது தப்பான டைம்ல ஈரோட என்ட்ரி பிளான் சொதுப்பிக்கும். மிஸ்டா கிட்ட போவதுன்னு சொன்னதுன்னு கேட்க அவன் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அம்மா ஓடி போயிட்டாங்களாம். அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவனை வீட்டை விட்டு துரத்திட்டாராம். அதனாலதான் அப்பா அம்மா அன்பே இல்லாம வளர்ந்ததுனால அவன் இப்படிப்பட்டவனா மாறிட்டானா. ஆர்ஃபனா தப்பு பண்ணணும்னு இல்லையே. ஈரோ அடிக்க போக அவன் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, அடிச்சா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லடா உன்னை அடிச்சுட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ அடிக்க போக இவ்வளோ நேரமா சும்மா இருந்த ஈரன் ஹீரோவோட கையை பிடிப்பாங்க. அத்தாரிட்டியா அபியூஸ் பண்ணாதுன்னு ஈரன் பெண் தானே என்ன ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்கன்னு கையை தட்டி விட்டுட்டு ஹீரோ அடிக்கலான்னு பார்த்தா ஹீரோவால கையை நகர்த்த கூட முடியாது. ஹீரோயின் அவ்வளோ ஸ்ட்ராங்குப்பா. அதுக்குள்ள போலீஸ் டீம் வந்ததுனால இந்த பாய் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்றாங்க. அவனும் ஈரனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவான். நக்கல சிரிச்சு ஹீரோ வேற விரும்பிட்டு போவா. ஹீரோவும் வா போலன்னு கூப்பிட ஹீரோன்னு எங்கன்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோ சைலண்டா போவாரு. ஹீரோவோட வண்டியில கிராஸ் இருக்கும். ஹீரோனும் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டே உனக்கு தான் கடவுள்னா நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் ஏன்டா கிராஸை மாட்டி வச்சிருக்க, ஏன் சொர்க்கத்துக்கு போகணுமா? ஹீரோ எனக்கு சொர்க்கத்துக்குள்ள போக வேணும்னு சொல்ல நீ போகவும் மாட்ட, ஃபர்ஸ்ட் யார் அடிக்க கை ஓங்குறாங்களோ அவங்கள நரக்கத்துக்கு தான் போவாங்க. ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க ரிலீஸ் பண்ண ஆளு நல்லா தான் நடந்துக்கிறானு பாக்குறதுக்கு ஹீரோயின் செக் பண்ணாங்களாம். இப்ப ரெண்டு பேரும் மிஸ்டாவோட வீட்டுக்கு தான் போவாங்க, கிரைம் நடந்த இடத்துக்கு. ஹீரோ எதுக்காக ஹீரோனை கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னா ஹீரோனோட தப்பான தீர்ப்பு விளைவு காட்டுறதுக்காக தான். ஹீரோயின் வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோனை வருத்தப்படுவாங்க. ஒரு வருஷம் அவனை ஜெயில போட்டா மட்டும் ரிலீஸ் ஆகி என்ன அவன் பாப்கார்னை சாப்பிட்டு போறான். கரெக்ட் தான். ஆனா இந்த விக்டிம் ஃபேமிலிக்கு லா மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஹீரோனும் நான் லாவை தான் ஃபாலோ பண்ண, நீ என்ன திட்டுறதை விட்டு லாவை திட்டு. நிறைய வயலண்ட் கிரைம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க செத்து போனா அடுத்த கேஸ் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் தப்பு இல்ல, சரி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்கன்னு இரு ரெக்வஸ்ட் பண்ணா இதுக்கெல்லாம் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஏன்னா அப்பப்ப அவன் ஸ்டேஷனுக்கு வந்து பாத்துட்டு போனா போதும்லன்னு ஹீரோன்னு சொல்ல ஹீரோ அந்த முடிவை நான் தான் எடுக்கணும்னு சொல்வாரு. இந்த டைம் அவன் ரிலீஸ் ஆகவே மாட்டான். எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு ஹீரோ கோச்சிட்டு போயிடுவாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோயினும் வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டா மிஸ் சாதா அவனை கூப்பிட்டாலாம். சரிடா சுத்தி அதுக்காக எடுத்துட்டு போனா, மிஸ் சாவோட வீட்டுல ஆணி எடுக்கிறதுக்குலாம் சுத்தி வேணும்ல, அதுக்காக தான் எடுத்துட்டு போனா. நீ கிளம்பி போன பிறகு மிஸ் சா இதுக்காக தூக்குல தொங்க போனாங்கன்னு கேட்டா அவன் அப்படியே ஷாக்கவான். ஏன்னா தூக்குல தொங்க பண்ணலா, செத்துட்டாளா, என்ன அவளுக்குன்னு பதறுவான். ஆனா மிஸ் சா உயிரோட தான் இருக்காங்க. காப்பாத்தினது ஹீரோ தான். அப்பா அம்மா தன் பொண்ணுடைய நிலைமை பார்த்து ரொம்ப முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனா மிஸ் சாக்கு வாழ்க்கையில இருந்து கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த லைஃபே வேணான்னு முடிவு எடுத்துட்டாங்க. மிஸ் சா உயிரோட இருக்கிறத கேட்டவனே இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு நிம்மதியா இருக்கும். நல்ல வேலை அவ எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். உன்னால தானே அவ சாகவே போனானே சொன்னா இல்ல அவ ரொம்ப ஓவர் டிராமாட்டிக்கா இருக்கா. இதெல்லாம் கப்பல்ஸ்குள்ள நடக்கிற சண்டைன்வா. கப்பல்ஸ்குள்ள நடக்கிற சண்டை இதே நீ கோர்ட்டே சொல்லுன்னு இரு சொல்ல. இப்ப இவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வேணும். இந்த போலீஸ் டீம்லயே சுருட்ட முடி வச்சிருக்கானே அவன் பேரு ஜாங்கு, பக்கத்துல இருக்கவன் பேரு காங்கு. இந்த பாய் ஃப்ரெண்டை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. அவனையும் எட்டி பார்த்து நக்கல சிரிச்சிட்டு போவான். ஹீரோட அம்மாவுக்கும் இப்ப வருத்தமா இருக்கும். ஹீரோ சொன்ன மாதிரி மிஸ்டாவை பாத்துருக்கணும்னு. இந்த டைம் விடக்கூடாதுன்னு ஹீரோவி அனுப்பி வைப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவன் மிஸ் சாக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். பேபி நீ ஓகேவா? இப்படிலாம் அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்த ஹீரோ வா போவோன்னு கூப்பிடுவாரு. நானே போய்க்கிறேன்னு அவன் சொல்ல ஹீரோ வாடான்னு கூட்டு போவாரு. இனிமே நைட் ஃபுல்லா ஹீரோ அவன் வீட்டுக்கு முன்னாடி தான் தூங்க போறாரா. தப்பிக்கலாம் மட்டும் நினைக்காதானே ஹீரோ வான் பண்ணா அவன் வாயில இந்த கம்மு துப்பிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு போவான். இவன் எல்லாரையும் சிரிப்பாலே விருப்பத்துறான். இவனுக்கு வருத்தமோ இல்லையோ ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தம். செமையா அப்செட் ஆயிடுவாங்க. வேலைக்கும் என்னாச்சுன்னு கேட்டா மிஸ்டா உயிரோடு தான் இருக்காங்க. ஆனா ஒன்னும் வித்தியாசம் இல்ல, மூச்சு விடுறாங்க அவ்வளவுதான். வேலைக்கு இது சூசைட் கேஸ் வச்சுன்னு சொல்ல மென்டலி கொலை பண்றதும் கொலைதான். இப்ப ஹீரோனோட வழியில நிக்கிறது ஹீரோ தான். பேசாம ஹீரோவே கொண்டு இல்லாம தான் ஹீரோனுக்கு தோணும். ஆனா ஹீரோயினால கொலை பண்ணவங்களை மட்டும்தான் கொலை பண்ண முடியும். எப்படியோ இந்த கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வேலைக்கு சொல்ல ஹீரோயின் அரெஸ்ட் வாரண்ட் மட்டும் இஷ்யூ இல்லைன்னா இது ஃபெயிலியர் இல்லைன்னு வாங்க. ஆனா ஹீரோயின் மாதிரி இன்னொரு மோசமான ஜட்ஜ் இருப்பாங்களான்னு வேலைக்கும் கேட்க ஹீரோயின் ஏன் இருக்க மாட்டாங்களான்னு சிரிப்பாங்க. ஆனா ஹீரோயின் சொன்னதுதான் கரெக்ட். அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்காது, இந்த தடவை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் இதை கேட்ட உடனே குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ மிஸ் சாவோட ஃபேமிலி போய் மீட் பண்ணுவாரு. ஹீரோ அந்த ஏரியால தான் இனிமே சுத்திட்டு இருக்க போறாரா. ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ண சொல்வாரு. என்ன பிரயோஜனம், அந்த பாய் ஃப்ரெண்டு அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கான். அந்த கேமரால என்னமோ பண்ணிட்டு இருப்பான். கதவு ஒட்டிக்கலான்னு போகும்போது அவனோட போனு வைப்ரேட் ஆகும். என்ன பார்த்தான்னு தெரியல கீழே போயிடுவான். காலையில மிஸ்டா சோகமா உட்காந்துட்டு இருக்க டோர் பெல் சவுண்ட் கேட்கும். இந்த தடவையும் கேமரா பிளரா இருக்கிறதுனால மிஸ்டா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த பாய் ஃப்ரெண்டு தான். அவன் தான் மறுபடியும் போலீஸ் மாதிரி வந்திருக்கான்னு அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி தான் போவாரு. ஆனா என்ன பிரயோஜனம், இந்த பாய் ஃப்ரெண்ட ஜெயில போட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் திரும்பி வந்துருவான். ஹீரோவால எத்தனை நாள் இவங்களை காப்பாற்ற முடியும். மிஸ்டா அழ ஆரம்பிச்சிருவாங்க.
என்ன கைட்டு விடுங்க, நான் போறேன்னு. ஆனா அப்பா ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை காப்பாத்துறமான்னு மிஸ் சாவை லாக் பண்ண சொல்லி தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பைத்தியக்காரனை கொல்றதுக்காக அப்பாவும் கத்தி எடுத்துட்டு போக குத்தலான்னு பார்த்தா அவன் தற்காப்பு கலையை யூஸ் பண்ணி தட்டி விட்டுருவான். பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்ளோ திறமையான்னு பார்த்தா அங்க நிக்கிறது பாய் ஃப்ரெண்டே இல்ல. பாவம் பாய் ஃப்ரெண்ட்னால குடும்பமே கஷ்டப்படுது. ஹீரோ ஸ்மார்ட் வச்சு கொடுப்பாரு SOS பட்டன் அமுக்கிறதுக்காக. ஆனா இதுதான் போன தடவை ஒர்க் அவுட் ஆகலே. மிஸ் சாக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. இது பத்தா குறைக்கு சுத்தி இருக்கவங்க மிஸ் சாவை தான் தப்பு சொல்றாங்க. அவளுக்கு தான் பேட் டேஸ்ட், தப்பான பர்சனை டேட் பண்ணிட்டா ரிலேஷன்ஷிப்பை கூட முடிக்க தெரியலன்னு எந்த அளவுக்கு பேசிருக்காங்கன்னா மிஸ் சாக்கு தன்னோட சாவு தான் எல்லாத்துக்கும் முடிவுன்ற எண்ணம் வர வரைக்கும் அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வரும். முடிவுதான். ஆனா மிஸ் சாவோட முடிவு இல்ல, அந்த பாய் ஃப்ரெண்டோட முடிவு. அவன் செத்துட்டானா. எங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பியா வருவாங்க. ஒரே குஷி தான். என்னன்னு பார்த்தா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கூட போன் வைப்ரேட் ஆச்சு. அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்த மெசேஜ்னால தனியா மீட் பண்ணணும்னு மெசேஜ் அனுப்பியிருப்பா. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அப்பா அம்மாவை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லுவான். போலீஸ்க்கு கால் பண்றது இருந்தா கால் பண்ணிக்கோ, என்ன இப்போ ஜெயில தானே போட போறாங்க, திரும்பி நான் வருவேன். உடனே மிஸ் சாமு உனக்கு நான் தானே வேணும், என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்வா. சரி நீ ஒன்னும் காலை கட் பண்ண. எங்க ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டும் அவன் பேபி சொன்ன பிளேஸ்க்கு வந்தா அந்த பிளேஸை டெமாலிஷ் பண்ண போறாங்களாம். உள்ள போன பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்கும். பேபி தான் வரத நினைச்சு சுத்தியா ரெடியா வச்சுப்பான். ஆனா அங்க வந்தது ஜட்ஜ். ஹீரோயின் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு அவனும் கேட்க, ஹீரோயின் நான் உனக்கு கொலை பண்ண வந்தேன்னு சொல்லுவாங்க. அவனும் பேபி எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கன்னு கேட்க, அவனோட பேபியும் வெளியே வருவான். வேலைக்கு தான். அவன் தான் குரலை மாத்தி பேசியிருப்பான். இந்த குரல் ரொம்ப கஷ்டமா இருக்கு பேபின்னு மிஸ் சாவோட வாய்ஸை பேசி அவனும் காட்ட நான் வீட்டுக்கு போறேன்னு போயிடுவான். இப்பதான் ரியல் ட்ரையலே ஸ்டார்ட் ஆக போகுது. மிஸ் சாவை நீ கொலை பண்ணியா, அந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிறியான்னு ஹீரோயின் கேட்க, இந்த பாய் ஃப்ரெண்டு மிஸ் சாதா சாகலையே, அவன் என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்வான். ஆஹா, அத நான் தான் சொல்லணும். அவ உயிரோட இருக்காளா இல்ல மன்னிச்சிட்டாளா இதெல்லாம் நான் சொல்லணும். சரி சொல்லு, உன் தப்ப நீ அக்செப்ட் பண்றியா? அவன் ரொம்ப திமிரா நான் ஃபைனை பே பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னுவா. அதனால ஹீரோயின் தன்னோட பவரை யூஸ் பண்ணி கத்திய வரவிக்க, நான் தான் சொன்னேன்ல இதுதான் ரியல் ட்ரையல். அந்த பாய் ஃப்ரெண்டும் நான் யாரையும் கொலை பண்ணல, இப்படிலாம் நீங்க பண்ணீங்க அட்டெம்ப்ட் மட்டும் ரிப்போர்ட் கொடுத்துருவேன்னு போக வேகமா வெளியே வருவான். அவனும் கதவு திறக்க இப்ப இந்த பிளேஸே மாறும். அழகான பிளேஸா மாறும். உள்ள பயங்கரமான பெயிண்டிங்ஸ். அங்க வந்த ஹீரோயின் என் உலகத்துக்கு உன்னை வர வைக்கிறேன்னு வாங்க, நீ பண்ணதே உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயின் கண்ணை பத்தாம மெஸ்மரைஸ் ஆகி ஆமான்னு சொல்வான். இப்ப 2 பேரும் டின்னர் டேட்ல இருப்பாங்க. எனக்கு போதும்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, என்ன சொன்ன, என்னை இக்னோர் பண்றியா இல்லன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்ல கோப்பட்ட ஹீரோயின் சாப்பாடு எடுத்து அவன் வாயில திணிப்பாங்க. அவனும் நீ என்ன லூஸ் ஆயிட்டுன்னு கத்த பள்ளீர்னு கண்ணத்திலே வைப்பாங்க. நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? அவன் கோவப்பட்டு போவான். ஹீரோனும் காலை பிடிச்சிட்டு சாரி நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், உனக்கு தான் தெரியும்ல நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ போன நான் செத்து போயிடுவேன்னு ஃபோர்க் எடுத்து கழுத்துல வச்சு மிரட்டுவாங்க. அவனை அந்த ஃபோர்க்கு பிடிக்க விட ஹீரோயின் பிரேக்கை மட்டும் சொல்லாத, என்னால தாங்க முடியாதுன்னு அக் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் பர்த்டேக்காக கேக் எடுத்துட்டு வந்தா அவன் பிரேக்கப் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். ஓ இது குட் பை பார்ட்டியா, என்ன பிரேக்கப் பண்ண போறியா? பாய் ஃப்ரெண்டும் நீ அன்னைக்கு என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா, ரொம்ப கிரீப்பியா பண்ண, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல பள்ளீர்னு கண்ணத்திலேயே ஒண்ணு விழும். நான் உங்ககிட்ட நல்லபடி தானே பேசுறேன், என்ன ஏண்டி அடிக்கிறேன்னு அவனும் அடிக்க வர ஹீரோயின் கையை பிடிச்சிருவாங்க. நான் சொன்னேன்ல பிரேக்கப்லாம் கேட்க கூடாதுன்னு. அவனை இழுத்து போட்டு 2 பேரும் சண்டை போட ஹீரோயின் அடிக்க அவன் அடிவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கோம். அவனும் கத்துவான் நிறுத்த சொல்லி, நிறுத்தணுமா இதுதான் ஆரம்பமேன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனும் ஒரு ரூம்குள்ள மறைஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணுவான். ஹெல்ப் பண்ண சொல்லி கத்துருவான். ரூமுக்கு வெளியே இருந்த ஹீரோயின் ஹனி கதவு ஓபன் பண்ணு, வெளியே இருந்து அந்த கதவு முடிச்சிட்டு இருப்பாங்க. இவன் உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோயின் அந்த டோரை உடைச்சிட்டு கையை விட போலீஸ் வந்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. போகும்போது ஹீரோயின் ஹனி வீட்டை நல்லா பாத்துக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போக அவனும் பாத்துட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனும் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரிலீஸ் ஆக்கிட்டேன்னு சந்தோஷமா விடுவாங்க. நீ ஏன் என்கிட்ட சொல்லல நீ வீட்டை காலி பண்ணிட்டேன்னு? பாய் ஃப்ரெண்டு எப்படி கண்டுபிடிச்சு எப்படி உள்ள வந்தன்னு கேட்பான். அவனும் அந்த வாட்ச்ல இருக்கிற SOS பிரஸ் பண்ண போக ஹீரோயின் நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போனேன்னு நினைக்கிறியா, 1 வருஷத்துல திரும்பி வருவேன், வந்து உன்னை கொன்றுவேன். அவன் பயந்துருவான். சரி வா ரிலீஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ணு கூப்பிட அவனும் தங்கி தங்கி போவான். ஹீரோயின் மூக்குல புக்குன்னு ஒண்ணு வைக்க எனக்கு அட துரோகம் பண்ற போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு ஹீரோயின் கூப்பிட அவன் மூக்கு பஞ்சர் ஆகி ரத்தமாகி விழும். ஐயோ என் பேபிக்கு எவ்வளவு முடி வளர்ந்துருக்கு, நான் ஜெயில இருக்கும்போது கத்துக்கிட்டேன் கட் பண்றதுக்கு, நான் கட் பண்ணி விடுறேன், அதாவது உன் முடிய. இப்படி சைக்கோத்தனமா பேச பாய் ஃப்ரெண்டு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குற, பிரேக்கப் மட்டும் பண்ணிக்கலன்னு சொல்வான். அதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அவனோட வயிற்றுலயே ஒரு பஞ்சு விட்டு சொல்லிருக்கல
பிரேக்கப்னு சொல்லக்கூடாது. எனக்கு தேவையானது நீ மட்டும்தான். பிரேக்கப்னு சொல்லுவியேன்னு புக்கு புக்குன்னு அடிக்க அவன் கெஞ்சிட்டு இருப்பான். ஏறினோ நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு பேண்ட் எடுத்துட்டு வந்து கால்ல அடிச்சு நீ சாகுற வரை என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சிரிச்சுட்டே உன்னை நான் ரொம்ப லவ் பண்ற பேபி. அவன் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். ஐயோ உனக்கு ரொம்ப வலிக்குதா? நீ ஓகே தானே? வலிக்குதா? நான் சொன்னேன்ல, நான் சொன்னதே நீ கேட்க மாட்ற. தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் இருன் அடிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப கால்ல கட்டு போட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். வெளியே ஈரனோட குரல், பேபி இப்ப நீயே டோர் ஓபன் பண்றியா இல்ல நான் ஓபன் பண்ணவா? நான் ஓபன் பண்ணனா நிலைமை மோசமாயிடும். பேட்டை கையில எடுக்கவா? இப்படி ஈரன் சொன்ன உடனே அவனும் பயந்து போய் தாங்கி தாங்கி வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டூல் மேல ஏறுவான். சூசைடும் பண்ணிப்பான். நீ என்னை விட்டு ஓடி போயிடலான்னு நினைக்கிறியான்னு ஈரன் சொல்றதோட தூக்கு போட்டவன் கத்து கத்து கத்த இது எல்லாம் கனவு. அந்த விக்டமோட பையனை அனுபவிக்கிறதுக்காக ஈரனோட ட்ரையலோட ஒரு பாட்டு. ஈரனோ உங்களை மாதிரி ஆட்களை பாத்துக்கிறதுக்காக நரகத்தோட டீமன் வந்திருக்குன்னு சொல்ல இந்த பாய் ஃப்ரெண்டும் ஏன்னா மிஸ் சாக்காக்கு ரிவெஞ்ச் இருக்கிறதுக்கு நரகத்துல இருந்து டீமன் வந்திருக்கா. ஏறினோ ஏய் சிச்சி இல்ல நான் எந்த விஷயத்தையும் ஹியூமன்ஸ்க்காக பண்ண மாட்டேன். நான் பாத்துக்கிறதுலாம் உன்ன மாதிரி யாரும் இருப்பான கொலைகாரனுங்களா? மிஸ் சாந்த சாகவில்லைன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இல்ல நீ அடிச்சு போட்டு போனியே அன்னைக்கே அவ செத்து போயிட்டான்னு இருன்னு சொல்ல இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கோவரும். இதுன்னு காமெடியான்னு கேட்பான். பளீர்னு ஒண்ணு விட அவன் பறந்து போய் விழுவான். நான் தான் சொன்னேன்ல நான் ஜட்ஜு, நான் தான் முடிவெடுப்பேன் இது ஜோக்கா இல்லையான்னு. சரி இப்ப சொல்லு ஒத்துக்கிறியா? இப்படி ஹீரோயின் கேட்க அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். கிளீனிங் டீம் அந்த வேலை வந்துட்டு இருக்காங்களாம். ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே இவன் சுத்தி எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியாவான். ஹீரோயின் தடுக்க பார்த்தா ஹீரோனோட கழுத்தையே பிடிச்சி ஹீரோனோ டேய் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவேன்னு சொல்ல அவன் நீதான் வருத்தப்படுவேன்னு சொல்லி செத்து போனுவான். நான் உன்ன மிஸ்டாவோட அப்பா அம்மா எல்லாரையும் கொல்ல பண்ண போறேன்னு செத்து போன்னு சொல்ல ஹீரோனு இரும்புவாங்க. அதை பத்தி இவனும் சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ஹீரோயின் சிரிப்பாங்க. என்ன ஃபன்னா இருந்ததா? இப்ப பாருன்னு ஹீரோயின் அவனை தூக்கி ஏர்ல விட பக்கத்திலே தூக்கி போட்டுருவாங்க. சாரிப்பா என்னோட ஸ்ட்ரென்த் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் ஹியூமன், ஹீரோயின் டீமன். அடிக்க போறேன்னு போய் அடியடியா வாங்கிட்டு இருப்பான். ஹீரோயின் அடிச்சு தள்ளுவாங்க. இவன் அலற சத்தம் மட்டும்தான் கேட்கும். அப்பவும் இவன் விடலையே கண்ணாடி துண்டி எடுத்து அடிக்க போய் திரும்பி அடி வாங்கிட்டு இருப்பான். இந்த சீன்ல ரொம்ப கொடூரமா இருக்கும். எங்க பார்த்தாலும் ரத்தம். பாய் ஃப்ரெண்டோட ரத்தம் தான். ஏனோ மிஸ் தாவை நீ அடிச்சதுல தான் பாதி கொடுத்தேன், அதுக்கே நீ கீழே விழுந்துட்ட. இந்த பாய் ஃப்ரெண்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். நான் தான் தப்பு பண்ணேன். அப்போ நீ தப்பு ஒத்துக்கிறேன்னு ஈனன்னு கேட்க ஆமா ஆமான்னு சொல்வான். என்னாலதான் மிஸ்டா சூசைட் அட்டம் பண்ணாங்கன்னு சொல்வான். சரி உன்னவ மன்னிச்சிட்டாலன்னு கேட்க அவன் இல்லன்னு சொல்வான். எனக்குலாம் மன்னிப்பே கிடைக்கூடுதுன்னு சொல்வான். நான் சாகிறதுக்கு தகுதியானவன்னு சொல்வான். இவனே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க? அப்ப செத்து நரகத்துக்கு போன்னு கத்தியை வச்சு குத்திடுவாங்க. கடைசி அவன் சீலை எடுத்து அவன் நெத்தியில பஞ்ச் பண்ண நரகத்தோட வாசல் ஓப்பன் ஆகும். இவனோட சோல் அப்படியே பறந்து நரகத்துக்குள்ள போயிடும். இப்ப டெட் பாடிய ஹீரோ வந்து பாப்பாரு. உள்ளதான் கொலை பண்ணிருக்காங்க. ஆனா பாடியை வெளியே எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. உள்ள போய் ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு பார்த்தா அந்த கிளீனிங் டீம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பெர்ஃபெக்ஷன். உடஞ்சு போன ஸ்டார்ஸ்ல இருந்து ஹீரோனோட ஃபிங்கர் பிரிண்ட்னு எதுவும் கிடைக்காது. ஒரு சொட்டு பிளட் கூட கிடைக்காது. இந்த கிளீனிங் டீமுக்கும் ஜஸ்டியாவை பத்தி நல்லாவே தெரியும். ஜஸ்டியா ஒரு அராத்து பொண்ணுன்னு. ஹீரோன் வேணும்னே தான் பாடி எடுத்துட்டு வந்து வெளியே போட்டிருப்பாங்க. கெட்டவங்களுக்குலாம் தெரியணுன்றதுக்காகவும் அதே மாதிரி போலீஸ் குழுவே இல்லாம மண்டையை பிச்சுக்கணுன்றதுக்காகவும் அதை பார்த்து ஜஸ்டியாக்கு சந்தோஷமா. ஜஸ்டியா சொன்னது கரெக்ட் தான். போலீஸ்க்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அதுவும் அந்த டெட் பாடி செம்ம மிஸ்ஸா இருக்கும். வீரமும் வச்சு சில ஜூம் பண்ணி ஃபிளிப் பண்ணி பார்த்தா ரிவர்ஸ்ல படிக்கும் போதுதான் அது ஜின்னு தெரியும். எச் சைலண்ட் ஏன்ஷியன்ட் கிரீக்ல நரேக்குன்னு அர்த்தம். எங்க வேலைக்கு நிறைய ஃபைலை எடுத்துட்டு வந்து போடுவான். இதை படிச்சு பேட் கேஸ சூஸ் பண்ண சொல்வான். இன்னும் ஹீரோனுக்கு 9 பேர் கொலை பண்ணும். வேலைக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். கோர்ட்டுக்கு மட்டும் நிறைய பேட் கேஸ் வர மாட்டாங்க. வேற ஒரு பிளேஸ்க்கும் நிறைய பேட் கேஸ் வருவாங்க. எங்கன்னு ஹீரோன்னு கேட்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான். இப்ப என்ன நான் போலீஸ் ஆகணுமான்னு ஹீரோன்னு சொல்ல வேணா ஒரு கியூட்டான போலீஸ் தான் ஹீரோனுக்கு தெரியுமே. ஹீரோ தான் அவன் கிட்ட கேட்க சொன்னா ஹீரோயின் அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அவன் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வேலைக்கு கரெக்ட் தான். உன்னை பிடிச்சிருந்தா அவன் தான் லூசா இருப்பானே. பேச்சு வாக்குல உண்மையை சொல்லிடுவான். ஹீரோனும் ஒரு முறை மறைக்க நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்னு எல்லா பேசும் தூக்கி வச்சுப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப கோவமா இருக்காரு உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஏன்னா அவனுக்குன்னு ஹீரோன்னு போய் பார்த்தா மிஸ் டாவோட கேஸ் தான். ஹீரோயின் சும்மா ஃபைன் போட்டு விட்டதுனால தான் இப்போ அந்த விக்டிம் சாகர நன்மைக்கு போயிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துப்பேன்னு சீஃப் ஜட்ஜும் கேட்க ஹீரோயின் எடுக்கணுமான்னு கேட்பாங்க. சீஃப் ஜட்ஜும் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு உனக்கு நடந்து ரொம்ப மோசமான இன்சிடென்ட் தாமா, அதுக்கப்புறம் நீ இப்படி ஆகிட்ட, சரி ஓகே ஆனா இப்படிதான் பண்ணாதமா, ஜட்ஜு மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கோமா, உன் மேக்கப்பு ஹேர் ஸ்டைலு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுமா, புரியுதான்னு கேட்க ஹீரோயின் நான் நல்லதானே ட்ரெஸ் பண்றேன்னு சொல்ல சீஃப் ஜட்ஜுக்கு கோவம் வந்துடும். எஸ் இல்ல இதை மட்டும் சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் இல்லைன்னு கத்திட்டு போயிடுவாங்க. சீஃப் ஜட்ஜும்
அந்த அசம்பிளி மேனுக்கு மட்டும் இல்லைன்னா உன்னை நான் எப்பயும் வேலை விட்டு தூக்கிருப்பேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. இப்ப ஹீரோயின் டீம் 2 விஷயத்துல சந்தோஷமா இருப்பாங்க. ஒண்ணு ஹீரோயின் திட்டு வாங்கினது, இன்னொன்னு 10 நிமிஷத்துல ஹீரோயின் அந்த சீஃப் ஜட்ஜை வெறுப்பேத்திட்டு வந்தது. அப்படியே அவங்க லஞ்சில் பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் அந்த அசம்பிளி மேன் யாருன்னு கேட்பாங்க. அந்த அசம்பிளி மேன் தான் டிவில காட்டுவாங்க. ஹீரோயின் டீம்ல இருக்கவங்களும் நீ உன் அப்பா அம்மாவை கூட மறந்துடலாம், ஆனா அவரை மறக்கவே கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் எதுக்குன்னு கேட்பாங்க. ஹீரோயின் தான் என்கேஜ்மெண்ட்டை உடைச்சாங்களாம். ஹீரோயின் எனக்கும் அந்த தாத்தாக்கும் என்கேஜ்மெண்ட் வந்ததுன்னு கேட்க தாத்தாக்கு இல்ல, தாத்தாவுடைய முதல் பையனுக்கு. 2வது பையன் கெட்ட பையனா. யாரா அந்த அப்பாவின்னு பார்த்தா தோ இவன் தான் அசம்பிளி மேன் ஜியாங்கோ. ஹீரோனோட மெமரிஸ் எல்லாம் போச்சுல்ல, நல்லா பார்த்துக்கப்பான்னு சீஃப் ஜட்ஜ் கிட்ட சொல்வாரு. சீஃப் ஜட்ஜும் கோழி எப்படி தன்னோட முட்டி அடைக்குமோ அந்த மாதிரி நான் ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல பக்கத்துல இருக்கானே அவன் தான் செகண்ட் சன். அவனுக்கு நிறைய போது பழக்கம் இருக்கும். இப்ப ஹீரோனும் வீட்டுக்கு வர ஹீரோனுக்கு ஜட்ஜா இருக்கிறது பிடிக்கல. எந்நேரமும் வேலை இருந்துட்டே இருக்கு. அப்படியே வேலை பண்ணாலும் எல்லாரும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. வேலைக்கு நீ மட்டும் ஒழுங்கான ஜங்ஷன் தான் எங்கேயா வரப்போறேன்னு சொல்ல ஹீரோனும் முறைச்சிட்டு போவாங்க. இப்ப வீட்டுக்கிட்ட போனா ஒரு பாட்டு சத்தம் கேட்கும், கருணையே பெரிய விஷயம்னு. அந்த சத்தத்தை கேட்டோடனே வேலைக்கு ஹீரோயின் அப்படியே யூட்டன் அடிச்சு போக ஆன்டி கிட்ட மாட்டிப்பாங்க. வாமா வாமான்னு இன்னைக்கு மீட்டிங் இருக்கான், வாமா வாமான்னு ஹீரோனை கூப்பிட்டா ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆன்ட்டியும் ஸ்நாக்ஸும் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஏன்னா இந்த ஸ்நாக்ஸை வச்சு கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறீங்களா இப்படி கேட்டாலும் ஹீரோயின் அந்த ஸ்நாக்ஸுக்கு தான் கரெக்ட் ஆகிட்டாங்க. இந்த ஆன்ட்டி வீட்டில் நிறைய கடவுளோட படம் இருக்கும், அதனால ஹீரோயின் கூலிங் கிளாஸை போட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மீட்டிங் எதுக்காகனா ரீடெவலப்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போட ஆன்ட்டி டக்குன்னு சைனை போட்டு போவாங்க. ஏன்னா ஆன்ட்டி கடவுள் பற்றி நிறைய பேசுவாங்களாம், அதெல்லாம் கேட்கறதுக்கு பாட்டிக்கு விருப்பம் இல்லையா, அதனால சைனை போட்டு பாட்டியும் போக இந்த ரீடெவலப்மெண்ட்டுக்காக கம்பெனி நிறையவே ஆஃபர் பண்ணுறாங்களாம். ஏனும் நான் யோசிக்கணும்னு சொல்ல ஆன்ட்டி 6 மாதத்துக்கு ரெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இல்லைன்னு சொல்ல வேலைக்கு இதெல்லாம் வச்சு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா பக்கத்துல பார்த்தா ஹீரோயின் சைன் போட்டுட்டு இருப்பாங்க. வேலைக்கு அசிங்கமா போயிடும். ஹீரோயினும் கிளம்பலன்னு போதா ஆன்ட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளை 30 வயசுல இருக்கிற இந்த பொண்ணு 81 ரூம்ல இருக்கா, இவளை சாத்தன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, இவளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு ரிப்ளை கிடைச்சிச்சு, கடவுளை என்கிட்ட பேசினாரு, என்னென்ன ஆன்ட்டியும் ஆர்வமாக்கிக்க போய் தூங்க சொன்னாருன்னு ஹீரோயின் எஸ்கே போயிடுவாங்க. ஆன்ட்டி தொல்லையை தான் ஹீரோனால தாங்கவே முடியல. அதுக்காகவே ஹீரோயின் சீக்கிரமா கொலை பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோனுக்கு டிடெக்டிவ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணும், அதனால ஹீரோயின் ஒரு ஐடியாவை பண்ணுவாங்க. இப்போ மிஸ்டா ஹீரோவை மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்வாங்க. அப்படி இன்னொரு விஷயத்த சொல்வாங்க. ஹீரோயின் மிஸ்டாவை மீட் பண்ணாங்களாம். எதுக்குன்னு ஹீரோவும் கேட்க வழக்கம் போல மிஸ்டா சர்ச்சில் அழுதுட்டு இருக்க பின்னாடி இருந்த ஹீரோயின் மறுபடியும் அழுவுறியா, சரி போன முறை என்ன வேண்டிக்கிட்ட, மிஸ்டாவும் என் லைஃபை வேணா எடுத்துக்கோங்க, என் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்குன்னு சொல்ல ஹீரோனும் நான் தான் சொன்னல அவர் எல்லா பேரும் நிறைவேற்ற மாட்டாரு, பாத்தியா இப்ப நீ உயிரோட இருக்க. மிஸ்டாமும் உங்களுக்கு தெரியாதா, உங்களால தான் நான் சாக்க போனேன்னு சொல்ல ஓ நான் சாரி கேட்கணும்னு ஆசைப்படுறியா, இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு மிஸ்டாமும் கூப்பிட ஹீரோயின் நீ உன் பாய் ஃப்ரெண்ட் சத்தவனே சந்தோஷப்பட்டிருக்க, அது நேச்சுரல் தான், ஏன்னா நீ ஒரு ஹியூமன், அதுக்கெல்லாம் கில்ட்டியா இருக்க வேணாம், நீ உன் பாவத்தை இவர்கிட்ட சொன்னாலே போதும், அவரு உன்னை மன்னிச்சிருவாரு, சரி இனிமே நம்ம மீட் பண்ண வேணா நல்லா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருப்பாங்க. ஹீரோயின் அந்த ஒரு வார்த்தை சொன்னோடனே மிஸ் டாவோட கில்ட் எல்லாம் விட்டு போயிருக்கும். மிஸ் டாவும் நார்மலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை ஹீரோ கிட்ட மிஸ் டாவும் சொல்ல இப்ப ஹீரோ எங்கேயோ வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. முன்னாடி சடனா ஹீரோயின் குதிக்க நல்ல வேலை ஹீரோ பிரேக்க போட்டுருவாரு. ஹீரோயினங்க என்ன கட்டிட்டு இருக்க, ஹீரோ போய் திட்டுவாரு, இது எவ்வளவு ஆபத்து தெரியுமான்னு. ஹீரோயின் அதான் ஒண்ணு ஆகல கோவப்படாத, ஹீரோ நான் எங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க ஹீரோயின் என் நம்பரை பிளாக் பண்ணிட்ட, கால் பண்ணாலும் இக்னோர் பண்ற, உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் உன் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே உன் ஸ்டேஷனே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அவனும் டேட் பண்றான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியும் பொய் சொல்வேன்னு ஹீரோவை கூப்பிட ஓ உனக்கு பொய் சொல்றது பிடிக்காதா, சரி நம்ம 2 பேரும் உண்மையாவே டேட் பண்ணலாம், நான் உனக்கு பெர்ஃபெக்ட் கலர் பண்ணிடுன்னு சொல்ல ஹீரோ வேணான்னு சொல்வாரு. ஹீரோனும் நான் உனக்காக போருக்கு சோஜுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாம் இம்போர்ட்டட், சாப்பிட்டுட்டே பேசலாமான்னு கேட்க ஹீரோன் அதுக்கும் வேணான்னு சொல்ல அப்ப எனக்கு சாய்ஸ் இல்ல, நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நம்ம எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லத்தான் போறேன்னு சொல்ல ஹீரோவால ஒன்னும் சொல்ல முடியாது. ஹீரோனும் இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு ஹீரோ கிட்டே கொடுத்துருவாங்க. தேங்க்யூன்னு சொல்லி ஹீரோன் போக ஹீரோ இப்ப ஹீரோன் கிட்ட பேசிதான் ஆகணும். ஹீரோ மிஸ்டர் தன்னை மீட் பண்ற விஷயத்த சொல்வாரு. ஹீரோனும் ஏன்னா அவன் என்ன திட்டதானே செஞ்சிருப்பான்னு சொல்ல ஹீரோ நீங்க அவளை கன்சோல் பண்ணதான் சொன்னான்னு சொல்ல ஹீரோன் அப்படியா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேனே, சரி எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்கன்னு நினைச்சேன், ட்ரையலுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு அதானே, இப்படி ஹீரோன்னு சொல்ல ஹீரோ இப்ப நான் கன்ஃபியூஸா இருக்கேன்னு சொல்வாரு. ஹீரோனும் நைஸா வேற கேஸ் அதாவது ரொம்ப கஷ்டப்படுதுதா,
இந்த மாதிரி சீரியல் கல்லர் அந்த மாதிரி ஏதாவது கேஸ்ல கிரிமினல்ஸை பிடிக்க முடியாம இருக்குன்னு கேட்க ஹீரோ கிட்ட நிறைய கேஸ் இருக்கான். சொல்ல நீருன்னு சொல்ல ஹீரோ கான்ஃபிடென்ஷியல் சொல்வாரு. ஹீரோனும் நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. அப்பவும் ஹீரோ சொல்ல மாட்டேன்னு சொல்ல 2 பேரும் குடிப்பாங்க. இப்ப ஹீரோ நல்ல போதையா இருப்பாரு. ஹீரோனும் நீ பிடிக்காத கொலகாரனோட பேரு சொல்ல, எனக்கு நிறையலாம் வேணாம், 9 பேரை மட்டும் சொல்லு, இல்லனா ஒரு பேரை மட்டும் சொல்லுன்னு கேட்க ஹீரோ சரின்னு சொல்வாரு. ஹீரோனும் ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெடியாக ஹீரோ ஆனன்னு தன்னோட பேரை சொல்வாரு. ஹீரோனும் டேய் எனக்கு உன்னோட பேர் தெரியும், கொலைகாரங்களோட பேரை சொல்லு. ஹீரோ மறுபடியும் ஆனந்த் தான் சொல்வாரு. நீ கொலைகாரனா எப்படா டிடெக்டிவ் ஆனன்னு கேட்க அந்த கொலையை ஹீரோ சின்ன வயசுல பண்ணாரா, அதுவும் ஹீரோ 3 கொலை பண்ணாரா. ஹீரோனோ உண்மையாவனு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்வாரு. இன்னும் அந்த பிளட்டோட ஸ்மெல்லு ஹீரோக்கு ஞாபகம் இருக்கான். ஹீரோனோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை மன்னிச்சிட்டாங்களான்னு கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்வாரு. அவங்க அதுக்கு பதிலா சாபம் கொடுத்தாங்களாம், நீ எல்லாம் செத்த பிறகு நரக்கத்துக்கு தான் போவனே. அதை கேட்டு ஹீரோனும் சந்தோஷமாக்கி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ண முடியுமான்னு ஹீரோன்னு கேட்க ஹீரோ அவங்க பக்கத்துல தான் நீ உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோனோ பக்கத்துலயா எங்க யாரையுமே கண்ணுன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஹீரோ போதையிலேயே மட்டையிட்டாரு. காலையில ஹீரோவை எந்திரிச்சு பார்க்க ஹீரோன் இன்னும் போகல. நைட்டு சொன்னதெல்லாம் உண்மையான ஹீரோனி கேட்க ஹீரோ அதெல்லாம் சீக்ரெட்னு சொல்வாரு. ஹீரோனோ சீக்ரெட் தானே, என்கிட்ட எப்பவுமே சேஃபா தான் இருக்கும். ஆனா நீ தானே ஃபர்ஸ்ட் ஹியூமன், உனக்கு ஜட்மெண்ட்டே இல்லை. ஏன்னா ஹீரோ எல்லாத்தையுமே ஒத்துப்பாரு, தன் தப்பையும் ஒத்துப்பாரு. ஹீரோவை யாரும் மன்னிச்சிருக்கவும் மாட்டாங்க. எனக்கு கஷ்டமே கொடுக்கல, நீ எல்லா தப்பையும் நீயே ஒப்பிச்சிட்ட, அதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப கியூட்டடான்னு சொல்லி ஹீரோனும் கையை நீட்டி வாக் போலாமான்னு கேட்பாங்க. ஹீரோ இங்க எங்க போறதுன்னு கேட்க ஹீரோனை லைட்டை இழுத்து நடக்கிறதுக்கு தான் இப்படி சொல்லி அவங்க பவரை யூஸ் பண்ணி கத்திய வர வச்சு ஹீரோவை ஒரு குத்து குத்த ஹீரோ கிட்ட இருந்து ரத்தமா வரும். அவ்வளவுதான், ஹீரோ செத்து போயிடுவாரு. ஹீரோனும் வில்லி மாதிரி சிரிக்க அதோட இந்த எபிசோட் எண்ட் ஆகுது. சப்ஸ்கிரைப் இருந்தவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.